இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். ஜியோகிராஃபில ஒவ்வொரு டாபிக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட 2020ல இருந்து 25 வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ல என்னென்ன ஜியோகிராஃபி ரிலேட்டடா குறிப்பா நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஓகேவா, ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை மூலங்கள், அதுக்கப்புறம் மினரல்ஸ் ஓகேவா, கனிம வளங்கள் பத்தி பார்க்க போறோம். பகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எதுங்க? பீகார். பகல்பூர் அனல் மின் நிலையம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பீகார்ல அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது பொறுத்துக ஓகேவா, பாருங்க பல்கோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்பா. ஹிண்டல்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேணுகூட். மல்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்டூர். நல்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்புரட்டா, கோரபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அலுமினிய தொழிற்சாலை அவற்றுடைய இருப்பிடம் பத்தி நம்ம பார்க்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாபுதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிறகுமான பின்வரும் தாது எது அப்படின்னு கேட்கிறாங்க. இரும்பு. பாபுதான் மலைகள்ல எது நமக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னா இரும்பு வளம் கிடைக்குது. அடுத்து பொறுத்துக ஓகே, மாலிப்டினம் பொறுத்த வரைக்கும் நைட்ரோஜனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பணி என்ன அப்படின்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது. துத்தநாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன். மெக்னீசியம் பொறுத்த வரைக்கும் பச்சியம் ஓகேவா, தாவரங்களுக்கு பச்சியம் கொடுக்கக்கூடியது. சல்ஃபர் பொறுத்த வரைக்கும் மெத்தயோனினை தரக்கூடியது. அடுத்து பாருங்க, ஒளி ஊடுருவக்கூடியது மற்றும் கடினத்தன்மை கொண்ட கனிமம் எது அப்படின்னா வைரம். ஒளி ஊடுருவக்கூடியதும் மற்றும் கடினத்தன்மை கொண்ட, கடினத்தன்மைனா வைரம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்ல மிகவும் கடினமானது எதுன்னு கேட்டா வைரம் ஓகேவா. அடுத்து பாருங்க, ஆந்திராசைட் என்பது ஒரு உயர்தர நிலக்கரி. கிட்டத்தட்ட 89ல இருந்து 90% வரைக்கும் இதுல கார்பன் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவிலே தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் ஓகேவா. தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டா ராஜஸ்தான் சொல்லணும். கீழ்கண்டவற்றில் எது விஜயநகர் இரும்பு எஃகு ஆலையுடன் பொருந்தாதது அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா விஜயநகர் இரும்பு எஃகு ஆலை வந்து கர்நாடகா பெல்லரி மாவட்டத்துல இருக்கு, இது ரைட்டு. இதற்கு ஜரியாவில் இருந்து நிலக்கரி கிடைக்கிறது, இது வந்து தற்பு. இதற்கு துங்கபத்ரா நீர்மின் சக்தியிலிருந்து நீர்மின் சக்தி கிடைக்கிறது, இது வந்து சரி. இங்கு நிலக்கரியானது கோரக்ஸ் முறையில் பயன்படுகிறது. இந்த கோரக்ஸ் முறை அடிக்கடி கேட்பாங்க ஓகேவா, விஜயநகர் இரும்பு எஃகு ஆலையில். அடுத்து பாருங்க, புவி வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடம் வந்து புகா பள்ளத்தாக்கு. புவி வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடம் எது அப்படின்னா புகா பள்ளத்தாக்கு ஓகேவா. ஜியோ தெர்மல் எனர்ஜி. இந்தியாவில் அதன் பித்தளை பொருட்களின் வரம்பிற்கு உலக புகழ்பெற்ற இடத்தினுடைய பெயர் எது அப்படின்னா மொராதாபாத் பித்தளை அப்படின்னு சொல்லுவோம். மொராதாபாத் பித்தளை. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட இந்திய மாநிலங்களில் வெள்ளி உற்பத்தியில் முதலிடம் இருக்கும் மாநிலம். வெள்ளி உற்பத்தியில முதலிடம் வந்து ஆந்திர பிரதேஷ். வெள்ளி உற்பத்தியில முதலிடம் யாரு? ஆந்திர பிரதேஷ். அடுத்து பாருங்க, கிராமங்கள் மற்றும் நகரங்களின் வணிகம் சாராத ஆற்றல் வளம் வந்து பாத்தீங்கன்னா நீர் ஆற்றல் ஓகே. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. கிராமங்கள் மற்றும் நகரங்களின் வணிகம் சாராத ஆற்றல் வளம் எது அப்படின்னு கேட்டா நீர் ஆற்றல். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தரம் மிக்க நிலக்கரி எது அப்படின்னா ஆந்திராசைட், அனல் மிகு நிலக்கரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க ஆந்திராசைட். எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹேமடைட். ஹேமடைட் இரும்போடைய ஒரு தாது ஹேமடைட். இது எல்லாமே இரும்போட தாது தான். ஹேமடைட், மேக்னடைட், லிமனைட், சிடரைட். அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமயமாதலை தடுக்கக்கூடியது அப்படின்னா புவி வெப்ப ஆற்றல், ஜியோ தெர்மல் எனர்ஜி. புவி வெப்பமயமாவதை தடுக்கக்கூடியது எதுனா புவி வெப்ப ஆற்றல், தெர்மல் எனர்ஜி. ரொம்ப முக்கியம், ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமயமாவதை தடுக்கிறது, குளோபல் வார்மிங். எது வந்து பாத்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணுது. அப்ப நம்ம இயற்கை வாயுன்னு கூட சொல்லிடுவோம். ஏன்னா அதுல பெரும்பாலும் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறது இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஆனா இங்க பாருங்க ஆன்சர் வந்து புவி வெப்ப ஆற்றல், ஜியோ தெர்மல் எனர்ஜி. அடுத்து
சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள் நிறைந்ததா இருக்கு. கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள் நிறைந்தது. சரியான விடையை தேர்ந்தெடு. பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அலாமின் நிலையம் இல்லை? எண்ணூர்ல இருக்கு. எண்ணூர் வந்து சென்னை, மேட்டூர் சேலம், தூத்துக்குடியில இருக்கு. ராணிப்பேட்டையில கிடையாது. ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் தோல் தொழிலுக்கு ஃபேமஸ். அடுத்து பாருங்க, இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தார் பகுதி டேஷ் இரும்பு தாது புலங்கள். அடுத்து பாருங்க, மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி ஆற்றல். மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு உதாரணம் நிலக்கரி ஆற்றல். மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டத்துல வைரம் இருக்கு. இது நம்ம பார்த்தோம், ஸ்கூல் புக்ல சயின்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க. மரபுசார் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத மரபுசார் ஆற்றல் வளங்கள் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னா சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம். ஓகேவா? என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அடுத்து பாருங்க, ஹெமடைட் தாதுவின் நிறம் என்ன அப்படின்னா சிகப்பு. ஹெமடைட் தாது எந்த நிறத்துல இருக்கு அப்படின்னா சிகப்பு நிறம். ஓகே, குரூப் 2 2A கேட்ட கொஸ்டின், எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே பாருங்க, ஹெமடைட் தாது வந்து இரும்பின் ஆக்சைடு, முன்னாடியே பார்த்தோம். மேக்னடைட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் தாது கருப்பு தாது. ஓகேவா? ஹெமடைட் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு. ஹெமடைட் வந்து இரும்பினுடைய ஆக்சைடு பிளஸ் சிவப்பு. மேக்னடைட் வந்து கருப்பு தாது. லிமோனைட் வந்து டோலமைட், இது தவறு. சிடரைட் வந்து இரும்பு கார்பனேட். சிடரைட் வந்து இரும்பு கார்பனேட், அது ரைட்டு. ஓகே, அடுத்து பாருங்க, இந்தியாவில் எஃகு நிறுவனங்கள் குறித்து கீழ்கண்ட வாக்கியங்கள் எது கரெக்ட் அப்படின்றது கேட்கிறாங்க. பாருங்க, பெரும்பாலான இந்திய எஃகு நிறுவனங்கள் டிஸ்கோ கீழே இறங்குது. டிஸ்கோல சாயில், அப்ப இது தப்பு. பெரும்பாலான இந்திய எஃகு நிறுவனம் சாயில் கீழே நிர்வகிக்கப்படுகிறது. கரெக்ட். சேலம் எஃகு நிறுவனம் எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இன்றி நடத்தப்படுகிறது. கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, 3 கரெக்டுங்க. அடுத்து இன்கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு கேட்கிறாங்க. CEW அப்படின்னா நீராற்றல் சுற்றுச்சூழலுக்கான குழு. ஓகேவா? அதே வந்து பாருங்க, NRDC அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு, தவறு. SCGJ அப்படின்னா அரசு பணிகளுக்கான திறன் குழு, இதுவும் தவறு. MNRE அப்படின்னா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான அமைச்சகம். அடுத்து பாருங்க, கனிம வளங்களை அவை கிடைக்கக்கூடிய மாவட்டங்களுடன் பொறுத்துக. புதைப்படிவ சுண்ணாம்பு. புதைப்படிவ சுண்ணாம்பு பாருங்க, புதைப்படிவ சுண்ணாம்பு வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மற்றும் பெரம்பலூர். மேக்னசைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம். கிராஃபைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை. கிராஃபைட் வந்து சிவகங்கை. பாக்சைட் வந்து நீலகிரி பழனிமலை. பாக்சைட் வந்து நீலகிரி பழனிமலை. சேலத்திலயும் ஆக்சுவலி பாக்சைட் கிடைக்குது. நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 2, 3, 4, 1. ஓகே பாருங்க, அப்போ இந்த டாபிக்ல நமக்கு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து ஃபாரஸ்ட் பார்ப்போம்.